தமிழுறவுகள் அனைவருக்கும் வணக்கம். போராட்ட களத்தில் அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவது வழக்கமாக இருந்து வருதுங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசு அன்று தொட்டு இன்று வரை கடிதங்கள் எழுதுவதையே தீர்வு என நினைத்து வேலை பார்த்து வருகிறார்கள். இன்று 3 ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இதனையெல்லாம் சுட்டிக்காட்டி அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ் சொந்தங்களை போராட்ட களத்திற்கு அழைச்சிருக்காருங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மீண்டும் இன்று 3 ராமேஸ்வரம் மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது. வெறும் கண்டனங்களால் காயங்கள் ஆறப்போவதும் இல்லை, வெற்று கடிதங்களால் கைது செய்யப்படுவது நிற்கப் போவதும் இல்லை. கடலில் இறங்கும் நம் மீனவ சொந்தங்களை காக்க களத்தில் இறங்க வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளே. தமிழர்களுக்கு சொந்தமான கச்சத்தீவை மீட்டு நிலைத்த தீர்வினை காணாமலும் தமிழர்களை தொடர்ந்து வஞ்சித்து வரும் இந்திய ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசையும் தமிழ்நாட்டை ஆளும் திமுக அரசையும் கண்டித்து 22/3/2025 ஞாயிறு அன்று ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் வலசை பேருந்து நிறுத்தம் அருகில் நாம் தமிழர் கட்சி மீனவர் பாசறை முன்னெடுக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளாக பங்கேற்போம். மீனவ சொந்தங்களை காக்க மானத் தமிழர் எல்லாம் மறவாமல் கூடுவோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காருங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மீனவ சொந்தங்களை காப்பதற்காக போராட்ட களத்தில் இறங்கியிருப்பதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.